ஜெய்பீம் புதிய புரட்சி கழகத்தின் சார்பாக, தலைமையின் சார்பாக, சமத்துவ தலைவர் அருமை அண்ணன் பூவை மூர்த்தியாருடன் வாழ்ந்து, பூவை மூர்த்தியாருடன் களப்பணியில ஈடுபட்டு, இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னாலும் கூட, அண்ணன் கே ஆம்ஸ்ட்ராங் அவருடைய 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை அவருடைய மனைவி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இந்த சோகமான நிகழ்வை அவர் மனதிலே தாங்கிக் கொண்டு, இன்றைக்கு 1ஆம் ஆண்டு நிகழ்ச்சியை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அதற்கு பல்வேறு கட்சி தலைவர்களை அழைத்திருக்கின்றார்கள். அதேபோல் புதிய புரட்சி கழகத்தின் தலைமையில் இயங்குகின்ற நம்மையும் கூப்பிட்டிருக்கின்றார்கள். அருமை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக பொறுப்பேற்று பிஎஸ்பியை தமிழ்நாட்டில் சிறப்பாக வழிநடத்தியவர். புத்த விராகத்தை கட்டி பூவை மூர்த்தியார் எப்படி இந்த சமூக மக்கள் இடையில புத்தரின் போதனைகளை போதித்தார்களோ, அப்படியே அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் பெரம்பூரிலே போதித்து வந்தார்கள். அந்த அடிப்படையில் இப்படியெல்லாம் களமாடிய நம்முடைய அருமை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறந்து ஓராண்டு காலம் ஆகப் போகிறது. அந்த ஓராண்டு காலத்தில் அவருக்கு சிறப்பாக மணிமண்டபம் கட்டி, சிறப்பாக அவருடைய உருவ சிலையை திறந்து வைக்கின்ற நம்முடைய அருமை சகோதரி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு புதிய புரட்சி கழகத்தின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய சில திறப்பு விழாவிற்கு பல்வேறு மாநில தலைவர்களை, பல்வேறு சமூக தலைவர்களை, பல்வேறு அறிஞர்களை, பல்வேறு சமூக பணியாளர்களை அனைவரும் அழைத்திருக்கின்றார்கள். உண்மையாகவே இது சோகமான நிகழ்வாக இருந்தாலும் கூட, அவங்கள் எடுத்திருக்கின்ற அந்த காரியம் மற்ற கட்சிகளுக்கு முன்மாதிரியாக சகோதரி அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் பொற்கொடி அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். உண்மையாகவே மனமார்ந்த நன்றியை அவர்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நாட்டில் மறைந்த மாவீரன் பூவை மூர்த்தியாருக்கு பின்பு பூவை மூர்த்தியார் இந்த நாட்டில் எதெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ, எதெல்லாம் செய்து வந்தார்களோ, அதையெல்லாம் எங்களுடைய அருமை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அண்ணன் மறைவுக்கு பிறகு சிறப்பாக இந்த மக்களுக்கு செய்து வந்தார்கள். புரட்சியாளர் அம்பேத்கருடைய கவனமான அவருடைய வாழ்விலை, அவருடைய வரலாறுகளை இந்த நாட்டில் படிக்கின்ற இளைஞர்கள் மத்தியில அண்ணன் அவர்கள் பறைசாற்றி வந்தார்கள். அதே போல் அவருடைய மானசிங்க குருவாக இருக்கின்ற மாவீரன் பூவை மூர்த்தியுடைய வரலாறும் தமிழ்நாடு முழுக்க அவர் பரப்பி வந்தார்கள் என்று சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நாட்டில் ஒரு தலைவன் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு, தாத்தா ரட்டமலை சீனிவாசனுக்கு பிறகு, அயோத்தாஸ் பண்டிதருக்கு பிறகு, எம்.சி. ராஜாவுக்கு பிறகு, தில்லையாடி வள்ளியம்மைக்கு பிறகு, சிங்கார வேலனுக்கு பிறகு, காமராஜருக்கு பிறகு இந்த நாட்டில் சமூக மக்கள் விடுதலைக்காக போரிட்டவர் மாவீரன் பூவை மூர்த்தியார் அவர்கள். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மாவீரன் பூவை மூர்த்தியோடு நின்று பணியாற்றியவர். மாவீரன் பூவை மூர்த்தியார் அவர்கள் எங்கெல்லாம் செல்கின்றார்களோ அங்கெல்லாம் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய பயணம் சென்று கொண்டே இருந்தது. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எந்த திசையில் அண்ணன் மூர்த்தியார் அவர்கள் கை காட்டுகிறார்களோ அந்த திசையில் பறையாற்றியவர் அருமை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். இன்றைக்கு பூவை மூர்த்தியார் மறைவுக்கு பிறகு
அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அந்த பணியை சிறப்பாக தமிழ்நாட்டில் செய்து முடித்தார்கள். அந்த பணியை பார்க்கின்ற அரசியல் தலைவர்கள், ஆண்டு கொண்டிருந்த தலைவர்கள், இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசியல் தலைவர்கள் எல்லாம் அதை பார்த்து மிரண்டு போனார்கள். மீண்டும் பூவை மூர்த்தியார் மக்களின் விடுதலைக்காக போராடினார்கள். அதே விடுதலைக்காக இன்றைக்கு சென்னையில் ஒரு மாவீரன் பூவை மூர்த்தியுடைய வரலாறை கையில் எடுத்து இந்த மக்களை அணிதிரட்டுகின்ற வேலையை கே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் செய்கின்றார் என்று இந்த நாட்டை ஆளுகின்றவர்கள் அச்சப்பட்டார்கள். அப்படி அச்சப்படுகின்ற இடத்தை அருமையனன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் உருவாக்கினார்கள். இந்த நாட்டில் இருக்கின்ற தலைவர்களை ஒருங்கிணைத்தார்கள். பூவை மூர்த்தியார் எந்த அடிப்படையில் இந்த மக்களுக்காக வாழ்ந்தார்களோ, இந்த மக்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று பாடுபட்டார்களோ, அப்படியே அண்ணன் பூவை மூர்த்தியுடைய சிந்தனை அண்ணன் கே ஆம்ஸ்ட்ராங் இடத்துல இருந்தது என்றது நாங்கள் எல்லாம் பார்த்து வருகின்றோம். பூவை மூர்த்தியார் மறைவுக்கு பிறகு அனைத்து தலைவர்களும் ஒன்னாய் இருக்க வேண்டும் என்று நினைத்த ஒரே தலைவர் அண்ணன் கே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அப்படி இந்த நாட்டில் வாழ்ந்து வந்த அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இன்றைக்கு இறந்து ஓராண்டு காலம் ஆகின்றது. அவருடைய இறப்பு எப்படியா போன்ற இறப்பு என்பதை பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் ஒரு சமூக மக்களின் விடுதலைக்காக இந்த நாட்டில் இருக்கின்ற இறையாமையை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில், புரட்சியாளர் அம்பேத்கருடைய சித்தாந்தத்தை இந்த நாட்டில் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில், பூவை மூர்த்தியார் எதை விட்டு சென்றார்களோ அந்த பணியை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் போராடி வந்த அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். படுகொலை எப்படியா போன்ற படுகொலை எது? இந்த நாட்டில் ஆண்டு கொண்டிருக்கின்றவர்கள் ஆம்ஸ்ட்ராங் உயிரோடு இருந்தால் நாம் இந்த நாட்டில ஆட்சி புரிய முடியாது. இந்த மக்களை வைத்து நாம் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த மக்கள் முதுவிலே நாம் சவாரி செய்து கொண்டிருக்கின்றோம். அதையெல்லாம் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கெடுத்து விடுவார்கள். இந்த மக்களை மெல்ல மெல்ல அறிவின் ஆயுதமாக திருத்தி கொண்டு வருகிறார் என்பதை அறிந்த அரசியல் தலைவர்கள் திட்டமிட்டு கொலை செய்திருக்கின்றார்கள் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை. அந்த கொலையில் இன்னும் கூட மர்மம் இருக்கிறது என்று புதிய புரட்சி கழகம் சார்பாக நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். இன்றைக்கு மாவீரன் பூவை மூர்த்தியார் அவர்களை படுகொலை செய்தார்கள். எதற்காக செய்தார்கள்? இதே போல் மக்கள் பணியாற்றினார்கள். மக்களை விடுதலை பெற வேண்டும் என்று சிந்தித்தார்கள். மக்கள் படிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். இவர்கள் பொருளாதார ரீதியாக முன்னுக்கு வர வேண்டும் என்று பூவை மூர்த்தியார் அவர்கள் நினைத்தார்கள். அரசியல் அங்கீகாரம் பெற வேண்டும் என்று பூவை மூர்த்தியார் அவர்கள் நினைத்தார்கள். ஆகினால் பூவை மூர்த்தியார் அவர்களை அரசியல் கொலை செய்தார்கள். அதே போலதான் நம்முடைய அருமையண்ணன் மாவீரன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களையும் கொலை செய்தார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன? இந்த நாட்டில் ஒரு தலைவன் மக்களுக்காக வந்துவிடக் கூடாது என்பதில் திராவிட கட்சிகள் கவனமாக கையாளுகிறார்கள். இதையெல்லாம் தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு நம்முடைய சகோதரர்கள், தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழர்கள் யாருக்காக இன்றைக்கு வாழ்கிறோம் என்று தெரியாமல் நமக்காக வாழ்ந்த தலைவர்கள் எல்லாம் கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதையெல்லாம் சிந்திக்காமல், இதையெல்லாம் தட்டி கேட்காமல் இதற்கு போராடி வருகின்ற தமிழ் மக்கள், இது போன்ற தமிழர்களுக்காக போராடுகின்ற தலைவர்களை தமிழ் மண்ணிலே, அவருடைய சொந்த மண்ணிலே கொலை செய்கிறார்களே, இதை எந்த சகோதரர்கள் தட்டி கேட்கின்றார்கள் என்பதை இந்த கருத்தின் மூலியமாக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்படியா போன்ற மாவீரர்கள்லாம் இந்த நாட்டில் வாழ்ந்தார்கள், வளர்ந்தார்கள். இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய பொத்தூரில் இருக்கின்ற அவருடைய நினைவு மண்டபம், அவருடைய உருவ சிலை திறப்பு விழா மற்றும் நம்முடைய கலாச்சார முறைப்படி அவர் செய்த தியாகங்களை இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற வகையில அருமை சகோதரி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சிறப்பாக அங்க ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அந்த ஏற்பாட்டில் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து சமூக மக்களையும் அழைத்திருக்கின்றார்கள். அனைத்து கட்சிக்காரர்களும் அழைத்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் புதிய புரட்சி கழகத்தில் இருக்கின்ற நம்மையும் அழைத்திருக்கின்றார்கள். அவர்கள் அழைக்கவில்லை என்று சொன்னாலும் கூட அந்த இடத்திற்கு போக வேண்டியது நம்முடைய தலையான கடமையாக இருக்கின்றது, புதிய புரட்சி கழகத்தில் இருக்கின்ற நிர்வாகிகளை. ஆகினால் வருகின்ற 5ஆம் தேதி மாவீரன் பூவை மூர்த்தியுடைய தம்பி அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய
மணிமண்டபத்துக்கு திருவுருவ சிலைக்கு நம் மாலையிட இருக்கின்றோம். ஆகினால் புதிய புரட்சி கழகத்தில் இருக்கின்ற மாவட்ட, மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகள் அனைவரும் அதில் கலந்து கொண்டு அண்ணன் மாவீரன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு வீர முழக்கத்தை அங்கே பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி விடைபெற்று நன்றி. ஜெய் பீம்.